நாம் இன்றைக்கி சரோஸ் கிச்சனில் ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர், இது நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிடலாம். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள், கொய்யா, மாதுளை, இந்த 3 ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இதை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா நம்ம சுண்டை காய்ச்சிக்கிடலாம். அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கலக்கிட்டு இப்படி வச்சுருக்கோம். பால் காஞ்ச உடனே அதில் இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வில் பாலை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கிடலாம். நான் 3/4 லிட்டர் பால் இப்போ ஸ்டவ்வில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சணும். இது காயட்டும். இப்போ நம்ம பாலை காய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆடைப்படியாமல் இப்படி நல்லா கரண்டியில் எல்லா பக்கமும் எடுத்து விட்டு இப்படி பாலை நம்ம காய்ச்சணும். இன்னும் கொஞ்சம் கூட பால் நல்லா சுண்டி காயட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா காஞ்சிருச்சு. இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ கஸ்டர்ட் பவுடரை நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்னஸ் வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வைக்கணும். கொஞ்சம் நல்லா சில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஃப்ரூட்ஸை சேர்க்கணும். இப்போ இந்த பாலில் தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் சுகர் இதில் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இதை சில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கலாம். இப்போ பாலை நம்ம சில் பண்ணிட்டோம். இப்போ அதில் பனானாவை சேர்த்துக்கலாம், செவ்வாழைப்பழம். அதுக்கு அடுத்தபடியாக மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆப்பிள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொய்யா சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இந்த கஸ்டர்டில் சேர்த்துட்டோம். இந்த கஸ்டர்ட் மில்க் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு டிஷ் இது. இந்த ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டை இப்போ நம்ம பரிமாறலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.